தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழ்நாட்டிற்கு புதிய ரயில் சேவைகளை மத்திய அரசு தொடங்கி வருகிறது. மேலும் ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட உள்ள நிலையில் மத்திய பாஜக அரசு தமிழகத்திற்கான ரயில்வே திட்டங்களில் மிகுந்த வேகம் காட்டி வருகிறது. சென்னைக்கு வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி 3 புதிய அம்ரித் பாரத் ரயில் சேவைகளை தொடக்கி வைக்க உள்ளார். தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு கன்னியாகுமரி வழியாக திருவனந்தபுரத்திற்கும், நாகர்கோவிலிருந்து புறப்பட்டு கர்நாடக மாநிலம் மங்களூருவுக்கும் மற்றும் திருவனந்தபுரத்திலிருந்து புறப்பட்டு தமிழகம் வழியாக தெலங்கானா மாநிலம் சர்வப்பள்ளிக்கும் என 3 அம்ரித் பாரத் ரயில் சேவைகளை மோடி தொடக்கி வைக்க உள்ளார். முன்னதாக ஜனவரி 17ஆம் தேதியன்று நாகர்கோவிலிருந்து மேற்குவங்க மாநிலம் நியூ ஜல்பைகுரிக்கும், திருச்சியிலிருந்து நியூ ஜல்பைகுரிக்கும், சென்னை தாம்பரத்திலிருந்து மேற்குவங்க மாநிலம் சந்திராகாச்சிக்கும் என 3 அம்ரித் பாரத் ரயில் சேவைகள் தொடக்கி வைக்கப்பட்டுள்ளன. இவற்றுடன் சமீப காலமாக சென்னை மதுரை, சென்னை கோவை போன்ற வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில்களும், ஏழை எளிய மக்களுக்கான சிறப்பு ரயில்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தின் நீண்ட கால கோரிக்கைகளான புதிய வழித்தடங்கள் மற்றும் இரட்டை பாதை பணிகளுக்காக குறைந்தபட்சம் 33,400 கோடி ரூபாய் தேவைப்படுவதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு தமிழகத்தில் ரயில்வே பணிகளுக்காக 6,626 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. பிப்ரவரி 1ஆம் தேதியன்று தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கீடு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் சமயத்தில் இந்த அதிரடி அறிவிப்புகள் ரயில் பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன.